நீட்டுக்கு காலகாலமாக குரல் எழுப்பிட்டு இருக்கிறோம். அதை எதிர்த்து அது வந்த காலத்துல இருந்து நம்ம குரல் எழுப்பிட்டு இருக்கிறோம். பெரிய அசைவே ஏற்படலை. என்ன ஒரு சின்ன அடிப்படை யதார்த்தத்தை, உண்மையை நாம் இன்னைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், அரசியல் கட்சிகள் சட்டமன்றத்தில், நம்முடைய முந்தைய அரசு கூட சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி அவர் அதை வேற குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாம வைத்து காலதாமதம் செய்து இன்னைக்கு வரைக்கும் அது மதிக்காம குப்பை கூடையில் போட்டு வைத்திருந்தது ஒரு புறம். ஆளும் அரசுகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அசையாத ஒன்றிய அரசு ஒற்றை இளைஞனால் இன்றைக்கு கலங்கி போய் குழம்பி போய் நிற்கிறதுனா, மக்கள் எழுந்தால் மட்டும்தான் மாற்றம் உண்டாகும். அந்த மக்களில் இளைஞர்கள் எழுப்பினால் 2 மடங்காக மாற்றம் உண்டாக வாய்ப்பு உண்டாகும். மாணவர் எழுந்தால் அந்த மாற்றம் நிகழ்ந்தே தீரும். இன்னைக்கு மாணவர்களுக்கு பின்னணியில தான் நம்ம மூத்தவர்கள் எல்லாரும் வந்து நிக்கிறோம். பல இளைஞர்கள் இங்க வந்து பார்த்திருக்கிறோம். இங்க அமர்வதை பார்க்கும் பொழுது பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இங்க வந்திருக்கிற நிறைய இளைஞர்கள் உங்களுக்கு பிடித்த ஜோசப் விஜய் நடிகரோட படத்தை போய் நீங்க ஜனநாயகன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் குழப்பம் இல்லை, நமக்கு பிரச்சனை இல்லை. நீங்க யாருக்கு வேணா ரசிகர்களா இருக்கலாம், ஆதரவாளர்களா இருக்கலாம். ஆனா நம்ம மண்ணுக்குன்னு பொது பிரச்சனை ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு நீங்க வந்திருக்கீங்கல்ல. இதை பார்த்துட்டு அடுத்தது படத்துக்கு போக காத்திருக்கீங்கல்ல, இதுதான் நமக்கு தேவை. நீங்க யாரோட ஆதரவாளர்களா வேணா இருக்கலாம், எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இருக்கலாம். நமக்குள்ள எந்த மாறுபாடும் வேறுபாடும் கிடையாது. ஏன்னா இது உங்களுடைய என்னுடைய பிரச்சனை இல்லை, நம்மளுடைய பிரச்சனை. உங்கள் முகங்களை பார்க்கும் பொழுது எனக்கு பெரும் மகிழ்ச்சியும் பெரும் நம்பிக்கையும் ஏற்படுகிறது. எதனால் அந்த நீட்டை கொண்டு வந்திருக்கான்னு நமக்கு என்னென்ன இழப்புகள் ஏற்படுதுன்னு நமக்கு தெரியும். ஒரு கல்வி படிக்கணும்ன்றதுக்காக ஒரு மாணவனோ இளைஞனோ ஒரு ஆணோ பெண்ணோ உயிரை விடுறாங்கன்னா அதை விட அவலம் ஒரு வளர்ந்த நாட்டுல, நாகரிக நாட்டுல என்ன அவலம் இருக்க முடியும்? ஒரு கல்வியை படிக்க போறதுக்கு ஏன் அச்சம் ஏற்படுது? அதை படிக்க முடியாம ஏன் அவனுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது? நினைச்ச பட்டத்தை பெற முடியலன்னா அது என்ன ஜனநாயகம்? அப்ப எல்லாமே தப்பா இருக்குல்ல. இப்ப பாருங்களேன், 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பள்ளியில ஏதோ ஒரு பாடத்திட்டத்தை எடுத்து படித்தாகணும்ல பிள்ளைகள். பயாலஜி பிளஸ் மேத் ஒரு குரூப், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிளஸ் மேத் ஒரு குரூப், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், இன்னொன்னு ஆர்ட்ஸ், ஹியூமானிட்டிஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, ஹியூமானிட்டிஸ், சோஷியல் சயின்ஸ். ஆனா அதையும் தாண்டி 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 11ஆம் வகுப்பு வரும்பொழுதே எதுக்காக பள்ளியில குறைவா பணத்தை கட்டிக்கிட்டு லட்சக்கணக்கில் போய் பணத்தை கட்டிக்கிட்டு எதுக்காக நீட் ட்ரைனிங்க்கு போறான்? அப்ப இதுக்கு கொடுக்க முடியாத முக்கியத்துவத்தையும் பணத்தையும் இன்னொரு இடத்துல கொட்டுறான்னா 2 படிப்பு ஒரே சமயத்துல படிக்க வேண்டியதாக. யோசிச்சு பாத்தீங்களா என்ன ஒரு மூடத்தனமான ஒரு நாட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு? எது உனக்கு பிரைம் எஜுகேஷன், எது முக்கியமான கல்வி? இது முக்கியமான கல்வினா நீட்டுக்கு அவ்வளவு லட்சக்கணக்கில் பணம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. சிற்றூர்கள்ல இருந்து கிராமங்கள்ல இருந்து வந்து தன்னுடைய பெண் பிள்ளைகளை எங்கேயோ ஒரு பேயிங் கெஸ்ட் அகாமடேஷன்ல தங்க வச்சு இந்த நீட்டு கோச்சிங் சென்டருக்காக தன்னுடைய பிள்ளைய 2 ஆண்டுகள் படிக்க வைத்து விட்டு பள்ளி கல்வி போனா கூட பரவாயில்ல, நீட் கோச்சிங்க்கு வராங்களே, இது என்ன அவலம்? எது உண்மையான படிப்பு? எங்க அறிவு கிடைக்குது? எங்க வாழ்க்கை கனவை எது உங்களுக்கு அமைச்சு தருது? நீட்டு எவ்வளவு ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமா அமைஞ்சிட்டு இருக்கு. இதை நம்ம பல விதங்கள்ல பல பரிமாணங்கள்ல பேசிட்டோம். நீங்க போய் சிந்திச்சு பாருங்க. நீட் வந்து தவறான ஒரு பாதையில போயிட்டு இருக்கு. பொதுவா எந்த ஒரு இடத்துக்கும் போகும்போது ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைக்கிறது பிரச்சனை இல்லை. இந்த நீட்டை ஆதரிக்கிற கூட்டம் ஒண்ணு இருக்குது இல்ல, இந்த ஃபேஷிச கூட்டம். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு நுழைவுத் தேர்வு தப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது உங்களுக்கே ஒரு எண்ணம் வரும், ஆமா இவன் கேட்கறது சரிதானே. ஒரு இடத்துக்கு தகுதி தேர்வுக்கு ஒரு வேலைக்கு போகணும்னா கூட ஒரு சின்ன குரூப் டிஸ்கஷன் இருக்கு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கு. அதே மாதிரி மருத்துவ படிப்புக்கு போறதுக்கு குறைந்தபட்ச அறிவு இருக்கான்னு ஒரு நுழைவுத் தேர்வு வைக்கிறது சரிதான எண்ணத்தை ஏற்படுத்துறான்ல. சரி, அப்ப அதுக்கு என்ன தகுதிப்படுத்தணுமோ அதை பள்ளியில உன்னோட மெயின் முக்கியமான பாடத்திட்டத்திலேயே சொல்லி கொடுன்னு சொல்றோம். இங்கேயும் படிக்கிற நீ கோச்சிங் சென்டர்ல போய் படிக்கிற, அப்ப இந்த பாடம் என்ன, அந்த பாடம் என்ன? அப்ப இது வேணும்னா அந்த பாடத்தை எனக்கு பள்ளியிலேயே சொல்லி கொடு, எல்லாருக்கும் சொல்லி கொடு. அது எவ்வளவு தூரம் நான் விளங்கி இருக்கிறேன், எவ்வளவு தூரம் பயனுள்ளதுன்னு நான் புரிஞ்சு படிச்சுக்கிட்டு வரேன், அதுல எனக்கு வெயி. எத்தனை எஜுகேஷனல் அந்த கோர்சஸ் இந்தியாவில் இருக்குது இல்லையா? பலவிதமான சிலபஸ் பாடத்திட்டங்கள் உள்ளது. இப்ப நம்ம ஸ்டேட் சிலபஸ் ஒன்று வச்சிருக்கிறோம், சிபிஎஸ்சின்னு ஒரு அரசு அரக்கனை உள்ள கொண்டு வந்து திணிச்சிட்டு இருக்கிறாங்க, ஐசிஎஸ்சி இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக்கலரேட் உங்களுக்கு ஒன்று இருக்கும், ஜெனிவா கவுன்சிலோடது. எல்லாத்துலயும் படிச்சுட்டு இருக்கிற ஒட்டு மொத்தமா ஒரே நுழைவுத் தேர்வுன்னா அது எப்படி சரிப்பட்டு வரும்?
அப்ப எனக்கு விருப்பமான பாடத்திட்டத்துல என் பிள்ளை ரொம்ப அதிக படிப்பு சுமையின்றி படிக்கணும்ன்ற ஒரு பாடத்திட்டத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன். என் பிள்ளை காலையில பள்ளிக்கு போனதுல இருந்து வீட்டுக்கு வந்து வீட்டு பாடம் செய்யறதுல இருந்து மறுபடியும் ஒரு பிரைவேட் டீச்சிங் டியூஷன் சென்டருக்கு போறதுல இருந்து முழுக்க முழுக்க படிப்பு சுமை தான் படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைகளும் பெற்றோரும் இருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு விதமா படிச்சுட்டு இருக்கிறோம். பொதுவான நுழைவுத் தேர்வு ஒன்று இருக்கணும்ல. எனக்கு என்ன குயுக்தி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. அப்ப அந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை எல்லாரும் படிக்கிற பொது பாடத்திட்டத்துல தான் நீ கொண்டு வரணும். ஏன் சிபிஎஸ்சி கிட்ட கொண்டு போய் அதை கொடுத்த?